என் அன்பு தங்கமே, உன் வராகியானவள் நான் ஒருபொழுதும் வாக்கு மீற மாட்டேன். இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம். என் பிள்ளை, உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்று என் பிள்ளைக்கு யோசிக்க தோன்றுகிறது அல்லவா? நம்மை பற்றி நமக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? என்னை பற்றி என்னை விட அதிகமாக தெரிந்தவர்கள் வேறு யாராக இருக்க முடியும் என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய். நீ நினைப்பது தவறல்லவா? உன்னை பற்றி உன்னை விட அதிகமாக தெரிந்தது உன் அம்மா நான். எனக்கு தெரியும் என் பிள்ளை எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்களை செய்வாய், எப்படியெல்லாம் நீ யோசித்து கொண்டிருப்பாய் என்று. எதையெல்லாம் நீ இங்கே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ ஒரே நேரத்தில் செய்து முடித்து விடுவதில்லை. எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அதையும் செய்யாமல் நீ விட்டதில்லை. ஏனென்றால் வாழ்க்கை உனக்கு அப்படி ஒவ்வொன்றையும் வித்தியாசமாக காட்டிக்கொண்டிருக்கின்றது. இன்று செய்துவிடலாம் என்று நினைத்து ஒரு ஆரம்பிக்கின்ற விஷயமானது உன்னால் முடியாத ஒரு காரியமாக மாறிவிடுகின்றது. அதே நேரத்தில் நாளை செய்யலாம் என்று நினைக்கின்ற ஒரு விஷயம் சட்டென்று இன்றே உனக்கு முடிந்து விடுகின்றது. இன்னமும் நிறைய நாட்கள் இழுத்து கொண்டு செல்லும் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சட்டென்று முடிந்து விடுகின்றது. இப்படியெல்லாம் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் நடந்திருக்கின்றது, பல கவலைகளும் உனக்கு நடந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையை கண்டு என் பிள்ளை நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும். உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழ்ந்தாகியிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நான் சொல்கின்றேன், உன்னுடைய நிலை என்னவென்றும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றும் உன்னை பற்றி உனக்கே தெரியாத அந்த விஷயம் என்னவென்றும் நான் சொல்கின்றேன். கவனமாக கேள் என் பிள்ளை. உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற சில எண்ணங்கள், உன் மனதிற்குள் இருக்கின்ற சில உண்மைகள் இன்னமுமே உனக்குள் இருந்து வெளிவரவில்லை. இவையெல்லாம் உனக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றது. உன் வாழ்க்கையை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்கள் இன்னமும் வெளிவராமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை பற்றி உனக்கே தெரியாத இந்த விஷயம்தான். நீ எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் உன்னால் முடியாது என்று ஆரம்பத்திலேயே அதற்கு முழுக்கு போடத்தான் நினைக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்துவிட வேண்டும் என்று நீ நினைத்ததில்லை. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் என்கின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வந்து விடுகின்றது. சட்டென்று ஒளிந்து கொள்ள நினைக்கின்றாய். சட்டென்று அந்த விஷயத்தை நடத்த விடாமல் நீ வெளியேற முயற்சி செய்கின்றாய். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உன்னை நீ அறியாத பொழுது சில விஷயங்கள் நடந்தும் இருக்கின்றது. உனக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ நல்ல விஷயங்கள் உன்னை விட்டு தட்டி சென்று விட்டது. இப்பொழுதும் என் பிள்ளை இதை தெரிந்து கொள்ளாமல் அதை பெறுவதற்கு நீ தயாராக இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எதுவுமே இனி உனக்கு சரியானதாக வராது. இனிமேலாவது உன்னை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்ற சில விஷயங்களை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடு. என் பிள்ளையே, வெளியில் நீ முரட்டுத்தனமாக இருந்தாலும் உன்னுடைய மனதிற்குள்ளும் ஒரு இலகிய எண்ணம் இருக்கின்றது. நீ மற்றவர்களுக்காக இரக்கப்படுவதை ஒரு நாளும் வெளியில் காட்டிவிடுவதில்லை.
ஏனென்றால் அப்படி நாம் வெளியில் காட்டிக்கொண்டோமானால் நம்மை எல்லோரும் இங்கே இளிச்சவாயாக மாற்றி விடுவார்கள் என்பது உன் எண்ணம். நாம் இப்படி ஒரு காலத்தில் இருந்த பொழுது நம்மை எத்தனை ஏமாற்றங்களை சந்திக்க வைத்தார்கள். நம்மிடத்தில் இருப்பதை எல்லாம் அப்படியே உருவிக்கொண்டார்கள் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாமும் சரிதான். ஆனால் அன்று உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததற்கு காரணம், நீ ஒருவருக்கு நன்மைகளை செய்யும் பொழுது ஏன் செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்று யோசிக்காமல் செய்ததுதான். அவர்களுக்கு நாம் செய்கின்ற அவசியம் இருக்கிறதா இல்லையா என்பதனை யோசிக்காமல் நீ செய்ததற்கான பலனைத்தான் இன்று என் பிள்ளை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ துயரங்களையும் கடந்துவிட்ட உனக்கு இது ஒன்றும் அத்தனை பெரிய பிரச்சனை அல்ல. உன்னால் இதையும் எளிதாக கடந்து வர முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீ யார் என்பதையே நீ மறந்து விடுகின்றாய். முன்பெல்லாம் எதிர்த்து நிற்க துணிந்த என் குழந்தை இப்பொழுதெல்லாம் பயந்து ஒளிய நினைக்கிறாய் என்றால் நீ உன்னையே மறக்கிறாய் என்ற அர்த்தம். உன் மீது இருக்கின்ற நம்பிக்கை எல்லாமுமே உனக்கு குறைந்து விட்டது என்ற அர்த்தம். இந்த வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்காமல் போய்விட்டது என்று அர்த்தம். இனி இந்த சூழ்நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதற்காக நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மையான விஷயம் என்ன தெரியுமா? தைரியமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உன் மனது யார் என்ன கேட்டாலும் செய்துவிட துடிக்கின்ற மனது, சட்டென்று நம்மிடத்தில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற இலகிய மனது, இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உனதாக்கிவிட வேண்டும் என்று துடிக்கின்ற மனது, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற மனது, நம்மிடத்தில் நமக்கானவை இருக்கும் பொழுது அதை இன்னொருவர் கேட்டால் ஒரு மனதாக அதை கொடுக்க துடிக்கின்ற மனது, இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கும் என்று என் பிள்ளையினால் சட்டென்று யோசித்து விட முடிவதில்லை. தன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும், தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் எப்பொழுதுமே நீ தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து கொள்வது கிடையாது. எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருப்பாய். தெய்வத்தின் மீது அதிக பக்தி. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தெய்வம் நமக்கு சரி செய்து கொடுத்துவிடும் என்கின்ற பக்தி உணர்வு. ஆனால் இப்பொழுதெல்லாம் எல்லாமே உன்னிடத்தில் இருந்து மறையத் தொடங்கி கொண்டிருக்கின்றது. நீயே உன்னை யார் என்று மறக்க தொடங்கி கொண்டிருக்கின்றாய். இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம்தான், உனக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறை எண்ணங்கள். என் பிள்ளையே, எதிர்மறை ஆற்றல்களினால் உனக்குள் தேவையில்லாத சிந்தனைகளை இந்த மனிதர்கள் எளிதாக புகுத்தி விடுகின்றார்கள். இவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை முழுமையாக நீ தொலைத்துவிட பார்த்து கொண்டிருக்கின்றாய். இனிமேலும் இது போன்று நடக்காமல் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும். வரக்கூடிய நாட்கள் அத்தனையும் உனக்கு நல்லதை கொடுக்கும். எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ இன்றாவது புரிந்து கொள். தேவையில்லாத மனிதர்களினுடைய சகவாசத்தால் உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ தொலைத்து விட்டது உண்மை. இனிமேலும் இந்த சந்தோஷத்தை தொலைத்து விடாமல் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ யாராக இருந்தாய், எப்படி இருந்தாய் என்பதனை முதலில் வெளிக்கொண்டு வா. யாருடைய எண்ணங்களையும் என் பிள்ளை யோசிக்காமல் உனக்கான வாழ்க்கையை வாழ்ந்துவிட நீ தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும். நீ உண்மையில் மிகவும் நல்ல குழந்தை.
யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காத குழந்தை, உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களினால்தான் இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு, இனியாவது என் பிள்ளை சந்தர்ப்பங்களை உனக்கு சாதகமாக்கி மற்றவர்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.